என் பேர் வந்து செல்வசாந்தி, கணவர் பேர் வந்து ஜெபராஜ். நாங்கள் வந்து திருநெல்வேலியில் கேடிசி நகரில் இருக்கோம். ஏப்ரல் 2009 கல்யாணம் ஆச்சு. 5 வருஷமாக குழந்தை இல்லை. 2009க்கு அப்புறம் எனக்கு குழந்தை இல்லாமல் ஆரம்பத்தில் ஒன்றும் தெரியல. அப்புறம் ஒரு 2 வருஷம் ஆனதுக்கப்புறம் எல்லோரும் ஒரு மாதிரி சொல்ல நம்ம கஷ்டமாக இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே குழந்தை இருக்கிறது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். யாரையாச்சும் பார்க்கணும், ஏதாவது ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னா மனசு அப்படி உடஞ்சிரும். குழந்தை இல்லையே நம்ம எங்கே போவ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் மேக்ஸிமம் போகிறதே அவாய்ட் பண்ணிடுவேன், போக மாட்டேன். யார்கிட்டையும் பேசினாலே கொஞ்சம் பயமாக இருக்கும். அவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க அந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுனாலும் ஒதுங்கியே போவேன். அப்புறமா ஒவ்வொரு மந்த்தும் ஹாஸ்பிட்டலுக்கு போய்டுவோம். 20 ஹாஸ்பிட்டலுக்கு மேலே போயிருப்பேங்க. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் போவோம். அதுக்கப்புறம் திரும்ப அந்த ஹாஸ்பிட்டலில் இவங்க நல்லா பார்க்க மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணிடுவேன். அப்படியே ட்ரீட்மெண்ட் போகிறப்போ 2 வாட்டி அபார்ஷன் ஆகிட்டு, அதனால் அப்புறம் திரும்ப ட்ரீட்மெண்ட் வாங்கினாங்க. ஒரு 1 மந்த்து போனேன். இனிமேல் நான் ட்ரீட்மெண்ட்டே போக மாட்டேன், ஏசப்பா நீங்கள் எனக்கு குழந்தைய தருவீங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க, வெயிலெல்லாம் போயிட்டு வருவாங்க. அதனால் நீங்கள் வந்து குழந்தைய தத்தெடுத்துக்கலாம்ல, எதுக்கு இவ்வளோ லேட் பண்ணுறீங்க? அதான் 2 வாட்டி அபார்ஷன் ஆகிட்டு, அதுக்கப்புறம் இனியும் லேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. லேட்டாக குழந்தை தத்தெடுக்கிறதையே தரமாட்டாங்க அப்படிலாம் பேசினாங்க. ரிலேட்டிவ்ஸ் சர்க்கிளில் அப்படிலாம் சொன்னாங்க. எடுத்துக்க வேண்டியதானே, இப்போவே எழுதி வச்சிட வேண்டியதானே, எழுதி வச்சுட்டு ஒரு குழந்தைய தத்துக்க வேண்டியதானே அப்படிலாம் பேசுனாங்க. அப்போல்லாம் நம்ம அவங்கக்கிட்ட இப்படிலாம் மற்றவங்க பேசுகிறாங்க, அப்போ நம்ம குழந்தைய தத்தெடுக்கணுமா, அப்படி தான் செய்யணுமா அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, இல்லை நமக்குன்னு ஆண்டவர் நமக்கு தருவார், அதனால நம்ம இப்போ காத்திருப்போம், ஆண்டவர் நமக்கு ஏற்ற சமயத்தில் தருவாங்க அப்படி சொல்லுவாங்க. அப்போ வந்து 5 வருஷமாக ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஏதாவது டீச்சர்ஸ் குழந்தை உண்டாயிருக்காங்க அப்படின்னு சொன்னாலே அவங்களே பார்த்துட்டே இருப்பேன். மற்றவங்க இவன் எப்படி பார்க்குறா அப்படிங்கிற அளவுக்கு பார்த்துட்டே இருப்பேன். நம்மளும் எப்போ உண்டாகும், எப்போ குழந்தை பெற்றுவோம், அந்த மாதிரி ரொம்ப ஏக்கமாக இருப்பேன். அப்போ வந்து வாந்தி எடுத்துட்டேன் அப்படிம்பாங்களா, அப்போல்லாம் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். நமக்கு எப்போ இந்த மாதிரி இதாகும் அப்படின்லாம் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பெல் ஸ்கூலில் வந்து குடும்ப கூடுகை வச்சுருந்தாங்க. அதில் வந்து அண்ணன் பால்தினகரன் அவர்கள் வந்து மீட்டிங்க்கு வந்திருந்தாங்க. அப்போ வந்து மீட்டிங்லாம் முடிஞ்சுட்டு லாஸ்ட்டில் தலையில் கை வச்சு ப்ரேயர் பண்ணாங்க. அப்போ வந்து எனக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, இங்கேருந்து குழந்தையோடு அனுப்பும் சுவாமி அப்படின்னு சொன்னாங்க. ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இதுலேயே அந்த இயரே செப்டம்பர் 10ஆம் தேதி வந்து பார்த்தா கன்சீவ் தெரிஞ்சிருச்சு. 8 வருஷம் கழிச்சு குழந்தை இல்லைன்னா டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்த்ததில்ல. அவங்க குழந்தை இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் செக் பண்ணி நான் பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏற்கனவே 2 வாட்டி அபார்ஷன் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம இது வந்து நமக்கு இதுவும் இப்படி ஆயிடக்கூடாதுன்னு ஒரு பயம். ஒவ்வொரு நாளும் ஸ்கேன் போகும்போது பயந்து தான் போவேன். வெளியே கொஞ்சம் பண்ணிகிட்டே இருப்பேன். ரிசல்ட்லாம் நல்லா நார்மலாக வரும்போது சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறமா ஏப்ரல் 17ஆம் தேதி இவன் பிறந்துட்டான். அப்போ வந்து எங்களுக்கு அளவில்லாம் மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்து பார்த்தா பாப்பாவும் பிறந்துட்டா. இதுதான் என்னுடைய குடும்பம். இது என்னுடைய கணவர் ஜெபராஜ். இவன் வந்து ஃபஸ்ட்டு பையன் ஜெஸ்வின், இவன் வந்து ஜெசிகா 2வது பாப்பா. அது 5 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தேன். என்ன கர்த்தர் வந்து 2 குழந்தையை கொடுத்து ரெட்டிப்பான நன்மை தருவேன்னு சொன்ன மாதிரி 2 குழந்தையை கொடுத்து என்னை ஆசீர்வதிச்சிருக்காங்க. அதை நான் எனக்காக ஜெபம் பண்ண ஜெப வீரர்களுக்கும் அண்ணன் பால்தினகரன் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். குழந்தையை கொடுத்த தேவாதி தேவனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட் பிரதர். என் பேர் லதா. நான் பெருங்குளத்தூர்லேருந்து வந்திருக்கிறேன். நான் 2014 வந்து மெட்ராஸில் நடந்த ஒரு பால்தினகரன் ஐயா ஊழியத்துக்கு நான் போயிருந்தேன் ஜெபத்துக்கு. அப்போ ஐயா வந்து திடீர்னு பிரசங்கத்திலேயே சொன்னாங்க, நீங்கள் வந்து ஊழியம் செய்யணும்னு சொன்னால் இப்படி கூட செய்யலாம், ஜீசஸ் கால்ஸுக்கு போய் கூட செய்யலாம் அப்படி சொன்னாங்க. அப்போ நானும் ஆண்டவரே எனக்கு தெரியாதுன்னு நினச்சேன். ஆனால் அவங்க சொல்ல எனக்கு தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. நான் சரின்னு ஒப்பு கொடுத்துட்டேன். அந்த நேரத்தில் தாம்பரம் ஜீசஸ் கால்ஸுக்கு நான் எப்போ பார்த்தாலும் போவேன். பார்த்தோன்னே எனக்கு அது ஒரு பயம் வேறு, அங்கே போய் நம்மளால் என்ன செய்ய முடியும். அதனால் நான் வந்து அதுக்கு உண்டான எதுவும் எடுக்கலை, அப்படியே விட்டுட்டேன். என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டேன். 16வது வருஷம் நாங்கள் ஊருக்கு மே மாதம் போயிருக்கும்போது திருப்பூர் ஃபால்ஸில் குளிக்கும்போது என் ஹஸ்பண்டுக்கு வந்து மயக்க மாதிரி வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்காருக்கூட அப்படியே ஒன்றுமே இல்லை, அன்கான்சியஸ் ஆகிட்டாங்க. ஒரு 20-25 நிமிஷம் அவங்க உயிரே இல்லை, தலை கூட தொங்கியாச்சு. அவங்கள நாங்கள் கெட்டி பிடிச்சிட்டு தான் இருக்கோம். இல்லாட்டும் அவங்க கை காலெலாம் லூஸ் ஆகி அப்படியே விழுந்துட்டாங்க. அந்த ஃபால்ஸில் வந்து குளிக்க வந்திருக்காங்க நர்சஸ். அவங்க வந்து பார்த்துட்டு அவங்களும் 1/2 மணி நேரம் போராடுறாங்க, நெஞ்சில் குத்துறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இவங்க கொஞ்சம் கூட இல்லை,
ஒரு மாதிரி இந்த மர்மரிங்காக வருது, வாயிலிருந்து இப்படி சத்தம் வருது. இந்த ஊர் பக்கத்தில் உள்ள ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் எல்லாம் ஃபுல் செக்கப் பண்ணாங்க. செக்கப் பண்ணிவிட்டு அப்போ அவங்க வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் கார்டியாக் அரெஸ்ட்டோ ஹார்ட் அட்டாக்கோ வந்தால் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இன்ஜெக்ஷன் போட்டாங்க. விடியகாலம் ரிசல்ட்டு பாசிட்டிவ்னு வந்தாச்சு. உடனே ஒன்றுமே உடலை, சரி கடவுள் உங்களுக்கு ஆயுசை தந்திருக்காருன்னு டாக்டர் கூட சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் ஆஞ்சியோகிராம் பண்ணுறாங்க. ஆஞ்சியோகிராம் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஹார்ட்டில் வந்து மெயினான வெயினில் அடைப்பு இல்லை, ஆனால் கீழே உள்ள குட்டி குட்டி இதிலலாம் அடைப்பு இருக்குது. இப்போ எனக்கு உடனே ஞாபகம் வந்துச்சு, இவங்ககிட்ட நான் சொன்னேன், நான் இப்படி ஒப்பு கொடுத்தேனே, நான் போயிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சரி நீ ஊழியத்துக்கு போன்னு சொன்னாங்க. அவங்களும் ஒப்பு கொடுத்தாங்க. ஒன்று ஆண்டவரே நான் அந்த ஊழியத்துக்கு நான் போயிருவேன்ப்பா, ஏசலைக்கிற ஒரு ஊழியத்தில் போய் என்ன வேலையோ இந்த வேலை தான்ட்டு இல்லை, எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்கிறேன், ஆனால் நான் அதில் போய் நான் ஏதோ ஒரு வேலை அந்த போய் செஞ்சுருவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே அழுது ஒப்பு கொடுத்தேன். சரி நாங்கள் மெட்ராஸ் வந்துட்டோம். வந்தப்போ கூட அவங்க வந்து நம்ம ட்ராவல் பண்ணக்கூடாது காரில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வயிற்றை சுற்றி ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க, இந்த பிளட்டெலாம் கிளாட் ஆகாமல் திரும்ப அட்டாக் வராமல் இருக்கிறதுக்கு. அப்படி போட்டுட்டு தான் நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்து மெட்ராஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் போனோன்னா அவங்களும் எல்லா செக்கப்பும் பண்ணுறாங்க, ப்ளட் டெஸ்ட் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சரி எதுக்கும் நம்மளுக்கு டவுட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ரிப்போர்ட்டை பார்த்தோன்னே அவங்க கார்டியாக்க ஃபுல்லாக ஹார்ட்டில் வந்து ஒரு மானிட்டர் போடுறாங்க. இதில் பாட்டு விட்ருக்காங்க 24 hours. அந்த மானிட்டரில் வந்து ஏதாவது ஒரு சின்ன அதிர்வு தெரிஞ்சிருமா, அப்படி அந்த ஹார்ட்டில் மிஸ்டேக் இருந்துச்சு அது மாதிரி வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உடனே 24 hours அந்த மானிட்டர் போட்டு அதில் ஒரு சின்ன அதிர்வு கூட இல்லை. கர்த்தரோட பெரிய கிருதங்க ஒன்றுமே இல்லை. டாக்டர் இங்கே ஆச்சரியப்படுறாங்க, இப்படி நடந்திருக்காதுமா அப்படிங்காங்க. இல்லையேன்னு ரிப்போர்ட்டை பார்த்தா அவங்களுக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. உடனே சரி எப்படியோ அவங்களுக்கு உங்கள் கடவுள் உங்களுக்கு உயிர் கொடுத்துருக்குறாரு, ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு எப்போவுமே எடுக்கிற அந்த ப்ரெஷரும் சுகர் மாத்திரையும் தான் இப்போ அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. புது ஹார்ட்டாக தான் இருக்குது, ஒரு ப்ராப்ளம் இல்லை, இன்றைக்கி வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் இல்லை. உடனே நானே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்த மாதிரி தாம்பரம் ஜீசஸ் கால்ஸ்க்கு நான் வந்து வாலண்டியராக சேர்ந்துட்டேன். இந்த ஊழியத்தில் நான் வந்து பங்கு கொண்டதுனால கோடிக்கணக்கான பொருள் செலவில் சூப்பர் மார்க்கெட் வச்சு கொடுத்துருக்காங்க, கல்யாணம் வச்சு கொடுத்துருக்காங்க, அதுக்கு முன்னாடி வீடு வச்சு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஆண்டவருடைய பிரதான கிருபை. கர்த்தருடைய வார்த்தையாக அவங்களுடைய ஊழியக்காரனான பால்தனர்கள் மூலமாக சொன்னதை எனக்கு சொன்னாங்க, அதை நானும் கீழ்ப்படிஞ்சேன். கர்த்தரினே ஆசீர்வதிச்சிருக்காங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பால்தனகர் ஐயாவுக்கும் கொடானு கொடி நன்றி. ஆம், தேவனின் இரக்கம்தான் அற்புதங்களுக்கு காரணமாக அமைகிறது. ஏசாயா 9:6 படி மனு குலத்திற்கு கொடுக்கப்பட்ட மிகச் சிறந்த பரிசுதான் இயேசு கிறிஸ்து. டாக்டர் பால் தினகரன் அவர்களுக்கு கிடைத்த இறை தரிசனத்தின்படி 2019 ஆண்டில் துன்பத்தினாலும் துயரத்தினாலும் கஷ்டப்படும் கோடான கோடி மக்களுக்கு இறைவன் இயேசுவை பரிசளிக்க இயேசு அழைக்கிறார் ஊழியம் பல்வேறு சேவைகளின் மூலமாய் ஆயத்தமாகியுள்ளது. அதன் முக்கிய சேவைகளான டிஜிட்டல் மீடியா, சமூக ஊடகம், தொலைக்காட்சி ஊழியம், உலகம் முழுவதும் நடத்தப்படும் பிரார்த்தனை கூட்டங்கள், கடித ஊழியம், பத்திரிகை ஊழியம், பிரார்த்தனை கலாச்சாலை, தீர்க்க தரிசன முகாம், எஸ்தர் ஜபக்குழு, தொலைபேசி ஜபகோபுர ஊழியம், ஜபகோபுர ஊழியங்கள் மற்றும் ஆசீர்வாத திட்டங்கள் என இதற்காக செயல்பட ஆயத்தமாயிருக்கிறது. இவற்றை செயல்படுத்த மிக பெரிய அளவில் பொருளாதாரம் தேவைப்படுகிறது. இதுவரை இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் ஆத்துமாக்களின் அறுவடைக்காக விதைத்து வரும் உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம். இந்த மாபெரும் இறை தரிசனத்திற்காக ஊழியத்தில் தொடர்ந்து விதைத்திட உறுதி செய்யுங்கள். லூக்கா 6:38 படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது உறுதி. உங்கள் நன்கொடைகளை ஜீசஸ் கால்ஸ் என்ற பெயரில் செக் டிமாண்ட் டிராஃப்ட் மூலம் அனுப்ப வேண்டிய முகவரி: இயேசு அழைக்கிறார் ஜபகோபுரம், எண் 16, டாக்டர் DGS தினகரன் சாலை, ராஜ அண்ணாமலைபுரம், சென்னை 28. மேலும் தபால் நிலையம் மூலம் பணம் அனுப்ப எண் 1515-2 என்ற எண்ணை கூறினால் போதும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலமாக உங்கள் நன்கொடைகளை www.jesuscalls.org என்ற நமது இணையதளத்தில் பாதுகாப்பாக அனுப்ப வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் உங்கள் அருகாமையிலுள்ள இயேசு அழைக்கிறார் ஜப கோபுரங்களை காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 1800-425-7755 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து என்ற சிறந்த வெகுமதியை வழங்கிட உதவிக்கரம் நீட்டுவோம். மக்களின் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றிடுவோம். என்ன நடந்தாலும் மணவாளனை விட்டு நான் விலக மாட்டேன். கஷ்டங்கள் இருக்கக்கூடும்,
கண்ணீர் இருக்கக்கூடும், சிலுவையின் பாதை இருக்கக்கூடும். சிலுவையின் பாதை இல்லை என்றால் நாம் இயேசுவின் பின்னே போகவில்லை என்ற அர்த்தம். என் ஆவியை உங்கள் மீது நான் ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். கணவனும் மனைவியும் அவருடைய உறவிலே கிறிஸ்துவினால் நிரம்பி உத்தமர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் அவர் பிள்ளைகளை தீர்க்கதரிசிகளாக மாற்றுகிறார். 2 கொரிந்தியர் 6:16-18 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் மத்தியில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் என் குமாரரும் என் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள். தொடர்ந்து அவர் சொல்லுகிறார் யோவேல் 2:28, என் ஆவியை உங்கள் மீது நான் ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். This is going to be the reward in the days to come. இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் உரைக்கும் குமாரரையும் தரிசனம் காணும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றெடுப்பதற்கு ஆண்டவர் நம்மை எப்படி வழி நடத்துகிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக மல்கியா 2:14-15 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் ஒரு கணவனையும் ஒரு மனைவியையும் உறவுக்குள் ஏற்படுத்துகிறார். அவர் சொல்லுகிறார், ஒரு கணவனுடைய உறவு மனைவியோடு இருக்கும் உறவு உண்மை நிறைந்ததாக இருக்க வேண்டும். A husband should be faithful to the wife. Of course, the wife also should be faithful to the husband. 2 பேரும் அவருடைய உறவிலே உத்தமமாக உண்மையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு தேவ பக்தி உள்ள சந்ததியை கொடுக்கிறார். தீர்க்க தரிசனம் உரைக்கும் சந்ததியை கொடுக்கிறார், தரிசனம் காணும் சந்ததியை கொடுக்கிறார். அப்படித்தான் நம்முடைய பிள்ளைகள் தீர்க்கதரிசிகளாக மாறுகிறார்கள். பாருங்கள், சகரியா எலிசபெத்துக்கு பிள்ளையே இல்லை, பிள்ளையே பிறக்கும் வாய்ப்பும் இல்லை, வயதாகிவிட்டது. ஆனாலும் பாருங்கள், கணவன் போய் கர்த்தருக்கென்று ஊழியம் பண்ணுகிறார். வேறொரு ஊரில் இருக்கிறார்கள், ஆனால் அந்த அழைப்பின் நேரம் வரும் பொழுது அவன் போய் ஊழியம் பண்ணுகிறான், மற்றவர்களுக்காக அழுகிறான், தன்னுடைய துக்கத்தை அடக்கி வைத்து மற்றவர்களுக்காக அழுகிறான். எலிசபெத்தும் அவருக்கு துணை நிற்கிறார்கள். ஏன் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல? நாம் போய் எப்படி மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ண முடியும்? என் ஜெபத்தை முதல்ல அவர் கேட்கலையே, நான் எப்படி மற்றவர்களுக்கு ஜெபம் பண்ணுவது, என்ன விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவது என்று அவர்கள் சொல்லி இருக்க கூடும். ஆனால் அப்படி அவர்கள் செய்யவில்லை. கர்த்தருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். எங்கள் உறவில் நாங்கள் உத்தமமாக இருப்போம், ஊழிய உறவிலே கர்த்தரோடு உத்தமமாக இருப்போம். We will never ask why. We will never ask why. உறவில் உத்தமம். ஆகவே கர்த்தர் அவர்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்தார். அவர் பெயர் என்ன? யோவான் ஸ்நானகன். அவர்தான் இயேசுவுக்கு முன்னோடியாக சென்றார். God gave them a prophet of God. உங்களுக்கும் தருவார். கஷ்டங்கள் இருக்கக்கூடும், கண்ணீர் இருக்கக்கூடும், சிலுவையின் பாதை இருக்கக்கூடும். சிலுவையின் பாதை இல்லை என்றால் நாம் இயேசுவின் பின்னே போகவில்லை என்ற அர்த்தம். இயேசுவுக்கு பின்னால போய்கொண்டு இருக்கிறோம் என்பது உண்மையானால் கர்த்தர் நமக்கு கொடுத்த சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் நம்மை வெறுத்து அவர் பின்னாலே போக வேண்டும். இதுதான் வழி. வனாந்திரத்திலே யோவான் ஸ்நானகன் இருந்தார். அவரை பார்க்கறதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தார்கள். இந்த யோவான் ஸ்நானகன் பாருங்கள், வேதம் கூறுகிறது அவர் ஒரு அற்புதம் கூட செய்யவில்லை, not even one miracle. ஆனால் இயேசுவை குறித்து அவர் சொன்னதெல்லாம் உண்மையாக இருந்தது. அவரை தேடி ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தார்கள். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்ப போகிறார். இன்னும் யாக்கோபு ராகேலை பாருங்கள், அவர்கள் வாழ்வில் எவ்வளவு கஷ்டம். ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு யோசேப்பை தீர்க்க தரிசன வல்லமையோடு தரிசனம் காணும் கிருபையோடு எழுப்பினார். அம்ராம், யோகபாத் அவர்களை பாருங்கள், ஒரே பயம். பார்வோன் சொல்லிவிட்டான் ஆண் குழந்தைகளை கொல்ல வேண்டும் என்று. ஆனால் அவர்கள் குழந்தையோ காப்பாற்றினார்கள்.
எபிரேய குழந்தை. ஆனால் கடைசியில் அவர் மோசே என்ற மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக மாறினார். எவ்வளோ கஷ்டம் இருக்கக்கூடும், மிரட்டல்கள் இருக்கக்கூடும், ஆண்டவரை பின்பற்றுவதற்கு தடைகள் இருக்கக்கூடும், இயேசுவை பற்றி சொல்லுவதற்கு தடைகளை கொண்டு வந்து மிரட்டல்கள் இருக்கக்கூடும். ஆனால் இனிதான் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை தீர்க்கதரிசிகளாக தேசத்திலே மாற்றப் போகிறார். மோசே போன்ற தீர்க்கதரிசிகளை கர்த்தர் உங்கள் குடும்பங்களில் இருந்து எழுப்ப போகிறார். பார்வோனின் தலை கவிழும். அவர்களுக்கு முன்பதாக உங்கள் பிள்ளைகள் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்க போகிறார்கள். உங்கள் பிள்ளைகளை குறித்த கவலையை இன்று நீக்கி விடுங்கள். என் பிள்ளையுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போதோ, என்ன நடக்க போதோ எனக்கு தெரியலையே என்று நீங்கள் சொல்லக்கூடாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் என்னுடைய தீர்க்கதரிசிகள். அவர்களை தேடி ஆயிரக்கணக்கான மக்கள் வருவார்கள். என்னுடைய தகப்பனும் தாயும் ஆரம்ப காலத்தில் இருந்து கடந்து செல்லாத கஷ்டத்தின் பாதையே கிடையாது. ஆனால் ஒருவர் மூலமாக ஒருவருக்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்தார். எங்க அம்மா அப்பா இயேசுசாமியை பார்த்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே மிகவும் கதறினார்கள். எனக்கும் இந்த அபிஷேகம் வேணும், நானும் ஆண்டவருடைய வல்லமை நான் நிரம்பணும். அப்போ நான் பிறந்திருந்தேன். அந்த நாளில் உறவினர்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஒரே அறை தான் வீட்டில், வெளியே ஒரு கிச்சன், இந்த விறகெல்லாம் போடுற இடத்துல தான் சமைப்பாங்க. மற்றபடி வீடு ஒரே அறை தான். அதனால எல்லாரும் நிரம்பி இருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஜோமனை போகவே முடியவில்லை. எங்கள் அப்பா ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே பிள்ளைய நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அந்த விறகு இருக்குமா அறைக்கு போய் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிடலாம், இன்னைக்கு ஜெபமே பண்ணலைன்னு ஜெபம் பண்ண. திடீர்னு எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மா சத்தம் போடுற சத்தம் கேட்டுச்சு. அப்போல்லாம் எங்கள் அம்மா ரொம்ப பயந்துருப்பாங்க. ஏன் என் மனைவி இவ்வளோ சத்தம் போடுறான்னு பார்க்க போனா என் தந்தையுடைய கண்களை கர்த்தர் திறந்தார். ஜெபம் பண்ற எங்க அம்மா பக்கத்துல ஒரு தேவதூதன் நிற்பதை கண்டார்கள். அந்த தேவதூதன் சொன்னார், தினகரன், உன் கரத்தை உன் மனைவி மீது வை, இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உன் மனைவிக்குள் இறங்குவார் என்று சொன்னார். இந்த தூதனே கொடுத்திருக்கலாம், இயேசுவாமியே வந்து கொடுத்திருக்கலாம். ஆனா கணவரை அழைச்சு நீ கை வைப்பா, அப்பதான் உன் மனைவி பரிசுத்த ஆவியானவரால் நிரம்புவாள், அது தேவனுடைய திட்டம் என்று சொன்னார். அப்படியே பரிசுத்த ஆவியானவராலே எங்க அம்மா நிறைந்தார். உறவினர்களுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல, என்ன நல்லதானே இருந்தா இப்படி என்னென்னமோ வளர்றாளே என்று சொன்னார்கள். ஆனாலும் அவர்களுக்குள்ள இருந்த ஆனந்த சந்தோஷம், மிகப்பெரிய பொக்கிஷத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். உத்தமமான கணவன் மூலமாக மனைவிக்குள் தேவனுடைய ஆவி இறங்குகிறது. அவிசுவாசியான மனைவி கணவனால் ரட்சிக்கப்படுகிறார். அவிசுவாசியான கணவன் மனைவியினால் ரட்சிக்கப்படுகிறார். அந்த கிருபை கர்த்தர் அந்த உறவை பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவின் மூலமாக இணைக்கிறார். அதே போலதான் எங்க அப்பாவுடைய லங்ஸ், நுரையீரல் 69ஆம் வருடத்திலே செத்து போறது. 34 வயசு. ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைத்தார். எங்க அப்பாவை முகமுகமாக தோன்றி அழைத்தார். ஆனா நடந்தது என்ன? முதல் காரியம், அவங்க லங்ஸ் செத்து போச்சு. டிபி நோய் வந்தது. ஒரே ஓட்ட லங்ஸ்ல, ரத்த வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சாக போகும் நிலைமை. எங்க அப்பா இருமி 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 கதறுவார்கள். எரியுதேன்னு கதறுவாங்க. என்னையும் தள்ளி வச்சிருவாங்க, ஏன்னா அந்த நோய் என்னையும் தொற்றுரும். நான் சின்ன பையன், எங்க அம்மா இல்லாதப்போ ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுவேன். கடைசி நேரம் எங்க அப்பா எங்க அம்மாவை கூப்பிட்டு, நான் போயிட போறேம்மா, நான் இருந்த கொஞ்ச நாள்ல ஆண்டவருக்கு உண்மையா இருந்துட்டேன், கர்த்தர் உன்னையும் பிள்ளையும் காப்பாற்றுவார், நான் போறேன் என்று சொன்னார். ஆனால் என்னுடைய தாயோ, நீங்கள் சாவதில்லை, you will not die. ஆண்டவர் சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தைகள் ஒண்ணுமே நிறைவேறலையே. நீங்க இன்னும் தெருவில் தானே நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்டேட் பேங்க் கிளார்க்கா இருக்கிறீங்க. கர்த்தர் உலகமெல்லாம் உன்னை அழைத்து செல்வேன் என்று சொன்னாரே, இது நடக்கும்.
அது உறுதியாய் நடக்கும், நீங்கள் சாவதில்லை என்று சொன்னார். ஆண்டவருடைய வல்லமை அந்த நேரத்தில் என் தகப்பனுக்குள் சென்றது. என் தந்தை உயிரோடு எழுப்பினார். அதுக்கப்புறம் 39 வருடம் ஆண்டவருடைய வார்த்தையை அதே நுரையீரலினால் அறிவித்தார். எத்தனை லட்சம் தீர்க்கதரிசிகள் எழும்பி இருக்கிறார்கள். உங்கள் மூலமாக ஆண்டவர் செய்வார். God will do the same thing. ஆண்டவர் கணவன் மூலமாக, மனைவி மூலமாக உங்கள் உறவை கட்டி உத்தமமான உறவாக பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பினால் அவர் உறுதிப்படுத்தி தீர்க்கதரிசிகளை உருவாக்க போகிறார். அதற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய இரக்கங்கள் மிகவும் பெரியது. நான் இவ்வளோ பெரிய குற்றங்களை செய்திருக்கிறேனே, இத்தனை வருஷம் செய்திருக்கிறேனே, எனக்கு விடுதலை உண்டாகுமா? மனைவியோடு, கணவனோடு நான் சரியாக வாழலையே என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கக்கூடும். பிரேமா, சரீரமெல்லாம் காயம், ஒரு மாதிரி சருமத்தெல்லாம் கொப்பளம் மாதிரி இருக்குது. பொண்கள் அப்படியே புடைத்து கொண்டிருக்கிறது. எனக்கு ஏன் இந்த பாடு? நான் என்ன தவறு செய்திருக்கிறேன்? ஆண்டவரே எனக்கு காட்டும். என்னை ஏன் மற்றவர்கள் வெறுக்கும்படியாக வைத்திருக்கிறீர் என்று கதறுகிறீர்கள். பிரேமா, ஆண்டவர் உங்கள் மீது இரக்கமாக இருக்கிறார். என்ன பாவமாக இருந்தாலும் சரி, மூதாதையரின் பாவமாக இருந்தாலும் சரி, இயேசு ரத்தத்தை சிந்தியிருக்கிறார் உங்களுக்காக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். மனம் கலங்காதிருங்கள். இப்பொழுதும் உங்களை இயேசுவின் ரத்தம் சுத்திகரிக்கிறது. அப்பா, அவர்கள் பாவங்களிலிருந்து அவர்களை விடுவியும். உடனே அந்த சருமத்தை சுகமாக்க இந்த பாவத்தின் சம்பளமெல்லாம் கரைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். அவர்கள் அப்படி சொல்கிறார்கள். ஆகவே தான் அப்படி ஜெபம் செய்கிறேன். என்ன காரணமாக இருந்தாலும் அவர்களை விடுவியும், அவர்களை சுகமாக்க சாமி. இப்பொழுது அவர்கள் விடுதலை ஆகட்டும். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்ரீதேவி, ஸ்ரீ வள்ளி 2 பேர் மீதும் ஆண்டவருடைய கரம் இப்பொழுது இறங்குவதை பார்க்கிறேன். இப்பொழுது உங்களுக்கு பயபக்தியை ஆண்டவன் கொடுக்கிறார். பயத்தின் இருதயத்தை எடுத்து போட்டு இயேசுவோடு இணைந்து ஒரு நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் வாழும்படி அருள் புரிகிறார். இனி நீங்கள் அல்ல, உங்களுடைய சாமர்த்தியம் அல்ல, உங்களுடைய பலன் அல்ல, உங்களுடைய குணாதிசயம் அல்ல. இட் இஸ் ஜீசஸ் இன் யூ. இந்த அருளை தந்து உங்களை உயர்த்துகிறார். இயேசுப்பா, உமது பிள்ளையை உயர்த்தும், விடுதலை செய். உமது பிள்ளைகள் 2 பேருக்கும் இந்த அருளை தாரும். அதே போல ராஜா, இந்த உலகத்திலே இருக்கும் எல்லா தீமையிலிருந்து உமது பிள்ளைகளை விடுவியும். உமது செட்டைகளின் கீழ் வைத்து அவர்களுக்கு பாவ மன்னிப்பை தாரும். பரிசுத்தமாய் வாழ அருள் புரியும். இந்த குடும்பத்தை செழிப்பினால் நிரப்பி கனம் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் இந்த பிரார்த்தனையை எடுக்கிறோம். ஆமென்.